நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானே உங்களை பார்க்க வரத சொல்லியிருந்தேனே. இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்க ஜெயிக்கிற சைடுல இருக்கீங்க, நாங்க தோக்குற சைடுல இருக்கோம் சார். நான் தோக்குற சைடுல இருக்கேன். அப்போ நான் தேடி வரதானே முறை? தப்பு சேகர். 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் வெற்றி கம்பெனிக்கு தான். யார் தோத்தாலும் அந்த தோல்வியும் கம்பெனிக்கு தான். போட்டி வெளி கம்பெனிகளோட இருக்கலாம், நமக்குள்ள எப்பவும் இருக்கக்கூடாது. சரி, என்ன விஷயமா பார்க்கணும் சொன்னீங்க? டார்கெட்ல இருந்து அட்வான்ஸ் பண்ண அடுத்த வாரம் வந்துடும். உடனடியாக எல்லாருக்கும் சம்பளம் போடணும், ஏற்பாடு பண்ணுங்க. அது சேர்மன் கிட்ட கன்சல்ட் பண்ணி சொல்றேன். சேர்மனோட கன்சல்ட் பண்றதுக்கு இதுல என்ன இருக்கு? என்ன சொல்றீங்க விஸ்வநாதன்? அவர் தான் இந்த கம்பெனியோட ஓனர். கஷ்டத்துல என்ன பண்ணலாம்னு கன்சல்ட் பண்றப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பணம் வந்த அப்புறம் கன்சல்ட் பண்ண என்ன இருக்கு? ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லாருக்கும் பணத்தை கொடுக்க சொல்லுங்க. என்ன விஸ்வநாதன், பெரிய ஆர்டர் எடுத்துட்ட திமிரில பேசுறீங்களா? இல்ல, நல்லபடியா வேலையை முடிச்ச திருப்தியில பேசுறேன். உங்களுக்கும் எனக்கும் தான் ஆர்டர்ல சந்தோஷம். எம்ப்ளாயிஸோட நிஜமான சந்தோஷம் அவங்களுக்கு நேரடியாக கிடைக்கிற பெனிஃபிட்ல இருக்கு. அதாவது சேலரியில தான் இருக்கு. அதை உடனே அவங்களுக்கு கொடுங்க. ஒரு 1ஆம் தேதி அவங்களுக்கு சம்பளம் போடுறப்போ மொத்த ரேசிங் கொடுக்க சொல்லியிருக்கேன். இன்னைக்கு என்ன டேட் தெரியுமா உங்களுக்கு? 8ஆம் தேதி தானே? அடுத்த 1ஆம் தேதிக்கு இன்னும் 22 நாள் இருக்கு. ஏற்கனவே 5 மாசம் சம்பளம் எல்லாம் வேலை செய்யறவன் இதுக்காக இன்னும் 1 மாசம் காத்திருக்கணுமா? பணம் கொடுக்கலாம். அப்படி சொல்லாதீங்க. இது அவங்க பணம். அவங்களோட 4 மாச சம்பள பணத்துல தான் இந்த ஆபீஸே ஓடி இருக்கு. முதல்ல பணத்தை கொடுக்குற வழியை பாருங்க. தேவையானப்ப சரியான சமயத்துல கிடைக்காத நிதி, பணம், சந்தோஷம், மரியாதை, இது எதுக்குமே வேல்யூ கிடையாது. நான் சிஎஃப்ஓ கிட்ட பேசுறேன். அது ஏன் சார்? அது உலகம் பூரா பணம் கொடுக்குற ஸ்டேஜ் வரும்போது மட்டும் கஷ்டமா இருக்கு. அடுத்த 1ஆம் தேதியிலேருந்து நான் வேலைக்கு வரேன்னு சொன்னா நம்ம ஒத்துப்போமா? அவ்வளோ எதுக்கு? ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தா நம்ம முகம் எப்படி மாறி போகுது? அதே வருத்தம் சம்பளம் கொடுக்குறப்ப இருக்க மாட்டேங்குதே. இப்ப என்ன சொல்ல வரீங்க? சிஎஃப்ஓ, சேர்மன் 2 பேர்கிட்டையும் பேசி இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள சம்பளத்தை கிரெடிட் பண்ண சொல்லுங்க. இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கஷ்ட காலத்துல சம்பளம் எல்லாம் வேலை செஞ்ச எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் ஷேர்ஸ் தரதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் போர்டில் கன்சல்ட் பண்ணோம். தெரியும், அது ஏரெண்ட்ல பாத்துக்கலாம். அப்புறம் நிறைய பில்ஸ் ரீஎம்பர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. எல்லா எம்ப்ளாயோட பில்லையும் உடனடியாக ரீஎம்பர்ஸ் பண்ண சொல்லுங்க. ஒரு சின்ன கெட் டுகெதர் ஏற்பாடு பண்ணுங்க. காக்டெயில் டின்னர். இது எம்ப்ளாயிஸ்க்கு மோட்டிவேஷன் தரும். மொத்த பணத்தையும் இப்படியே காலி பண்ணிட்டா கம்பெனி எப்படி நடத்துறது? பணமே இல்லாம இத்தனை மாசம் எப்படி கம்பெனி நடந்துச்சோ அப்படிதான். நிறுவனத்தோட சொத்தே மனுஷங்க தான். அவங்களோட சேலரி தான் கம்பெனியோட முக்கியமான செலவு. அவங்க சந்தோஷம் தான் வரப்போற வருஷத்துக்கான நம்ம சக்சஸ். ஏற்பாடு பண்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேலை. வேலையை சின்சியரா சரியா செய்யறவன், வேலை செய்யாதவன், வேலை செய்யறவங்கள கெடுக்கிறவன், இந்த 3 டைப்ல தான் ஆளுங்க இருக்காங்க. வேலை செய்யறவனுக்கு அதுக்கான மரியாதை கொடுக்கணும். வேலை செய்யாதவனை குச்சி எடுத்து அடிச்சு வேலை செய்ய வைக்கணும். வேலை செய்யறவங்களை கெடுக்கிறவனை கண்டுபிடிச்சு களை எடுக்கணும். அவ்வளவுதான். மற்றதெல்லாம் எதுவும் தேவையில்லை. போங்க, போய் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்க.